மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு கேட்குற மாதிரி இஸ்ரேல் இப்போ காசா மீது போர் நடவடிக்கையை தொடங்கியிருக்காங்க. அப்பாவி பொதுமக்கள் தொடர்ச்சியாக கொல்லப்படக்கூடிய காட்சிகள் இங்க அரங்கேறி இருக்கு. எந்தெந்த இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க, எதற்காக திடுதுப்புன்னு இந்த தாக்குதல்? லெபனான் மேல நேற்றைய தினம் போர் தொடங்கின இஸ்ரேல் இப்போ காசா மீது திரும்பி இருக்கு. ரஃபா கேட்ட ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் பண்றதா சொன்னாங்களே, அது என்ன நிலைமை அப்படிங்கிற ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டுமல்ல, பொருளாதார தடையை நீக்குங்க அப்படின்னு ஈரான் சைடில் இருந்து துருக்கி கிட்ட சொல்லி துருக்கியில இருந்து அமெரிக்காவுக்கு செய்தி போனதாகவும் அதற்கு அமெரிக்கா சொல்லி இருக்கக்கூடிய பதிலும் ஆச்சரியமூட்டக்கூடிய வகையில் இருக்கு. எது எப்படியோ சவுதி அரேபியா அப்படின்னு ஒரு நாடு, அவங்களுக்கு திடுதுப்புன்னு அமெரிக்கா ஒரு உதவி செஞ்சு தன் பக்கம் வளைச்சு போடுறதுக்கான வேலையை தொடங்கியிருக்காங்க. அது ஈரானுக்கு எதிராக மாறுமா அப்படிங்கிற கேள்வி, அதற்கான பதில் தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இந்த காட்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது நெருப்பு வளையமாக சுற்றி இருக்கக்கூடிய இது செயற்கைக்கோள் ஒன்று மேலே பாயும். அந்த காட்சிகளை நீங்க பார்க்குறீங்க. ரொம்ப அருமையான ஒரு காட்சி தான். பட் இது எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சீனாவினுடைய லாங் மார்ச் 2C அப்படிங்கிற ராக்கெட் மூலியமா அல்ஜீரிய செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. செயற்கைக்கோள் யாரோடது? அல்ஜீரியா அப்படிங்கிற நாட்டோடது. ஏவப்பட்டது எங்க? சீனாவில். அதுவும் ஜியுகுவான் அப்படிங்கிற செயற்கைக்கோள் தளத்தில் வச்சு இதை ஏவிருக்காங்க. இது தொலை உணர்வு செயற்கைக்கோள். அது மட்டும் இல்லை, பேரிடர் காலங்களில் ஏற்படக்கூடிய தடுப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு இது உதவி புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இப்போது வெனிசுலாவை பற்றி நாமெல்லாம் மறந்துட்டோமே, அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க அமெரிக்காவின் பக்கம் சாஞ்சிட்டாங்க. வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பதற்கான நிலைமைகளை உருவாக்க வெனிசுலாவினுடைய தற்காலிக ஜனாதிபதி புதிய எண்ணெய் சட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. இதையும் அமெரிக்கா கிட்ட கேட்டுட்டு தான் வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா வெனிசுலாவை மறைமுகமாக ஆள்வது யாரு? அமெரிக்கா. வாஷிங்டனுடான ஆலோசனைகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அவங்க சொல்றாங்க. சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பு டொனால்டு ட்ரம்ப் மற்றும் மார்க் ரூபியோ இவங்க கிட்ட பேசினதாக இப்போ செய்தி வெளியாயிருக்கு. டெல்சி அப்படிங்கிற அந்த லேடி மிகச்சிறந்த கம்யூனிசவாதி, கம்யூனிச பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்படிப்பட்டவங்க தன்னுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்கு வேற வழி இல்லாம இப்போ அமெரிக்காவிட்ட சரணடைஞ்சிருக்காங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. மதுரா அவர்களுடைய நிலை கடைசி வர சிறதான் போல. அடுத்ததா இங்க பார்க்கக்கூடிய காட்சி காசாவினுடைய காட்சி. காசாவில் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய அதிபயங்கரமான தாக்குதல் தான் இப்போ நம்ம வீடியோ காட்சிகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது அங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. எதனால இவ்வளவு பெரிய தாக்குதலை திடுதுப்புன்னு இஸ்ரேல் நடத்துனாங்க அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கும் நமக்குள்ள எழும்புது. அல் அராபி அப்படிங்கிற டிவியினுடைய செய்தியாளர், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் காசா நகரினுடைய வடமேற்கில் இருக்கக்கூடிய உளவுத்துறை தலைமையகத்தின் மீது ஒரு பெரிய வான்வெளி தாக்குதலை நடத்தி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலை நடத்துறதுக்கு இஸ்ரேலுக்கு கொடுத்த ஆயுதங்களுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது $6 பில்லியன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சு காசாவை பழி தீர்த்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அது மட்டும் கிடையாது. இப்போ நீங்க எல்லாரும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதை மறந்துடுங்க. காசாவில் இவ்வளவு பெரிய போர் நடக்குது. ஐஸ் ஆன் காசா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுங்கன்னு நெட்டில் ஒரு விமர்சனங்கள் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிச்சு. இதெல்லாம் நான் புதுசாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பான விவரங்களும், எலான் மஸ்க்கு, ட்ரம்ப்பை பற்றிய விஷயங்கள், நிறையா இன்னும் பெரிய பெரிய பணக்காரங்களை பற்றின விஷயங்கள்லாம் வெளியில் இன்னைக்கு அதிகமான அளவில் ஹேஷ்டேக் பரவிக்கிட்டே இருக்கு. இவங்களாம் எப்படிப்பட்டவங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரவிக்கிட்டு இருக்கு. அது ரிலேட்டடாக நம்ம கூட ஒரு வீடியோ போட்டோம்.
இப்போ அதை மறைக்கிறதுக்கு இப்போ என்ன பண்றாங்க, ட்ரம்ப் திடுத்துப்புன்னு வந்து காசாவினுடைய பிரச்சனையை இப்போ ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா தானே அது ட்ரெண்ட் ஆகும். அதனால என்ன பண்றாங்க, டக்குன்னு காசா மேல ஒரு பெரிய அட்டாக்கை நடத்தி ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுடைய பார்வையையும் ஹெட்லைனையும் மாத்துறாங்க அமெரிக்கா. இதுதான் நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இது அடையாளமாக நிறுத்தப்பட்ட தாக்குதலாக இருந்தா கூட காசாவில் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் வந்து 28 பாலஸ்தீனியர்களை கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற லேட்டஸ்ட் அப்டேட் கிடைச்சிருக்கு. இது கூடுதலாக கூட அடுத்து வரக்கூடிய செய்திகள்ல இருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம படித்த வரைக்கும் இவ்வளவு உயிரிழப்புகள் அங்கே ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை அதாவது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு பெரிய மாற்றம் ஒன்று நடக்க போகுது காசாவில். அதாவது எகிப்தினுடைய இந்த ரஃபா கேட்டுங்கிறது ஓப்பன் பண்ண போகிறாங்க. 150க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி மூவ் பண்ண போகிறாங்க. இந்த நிகழ்வு அரங்கேறுவதற்கு இன்னும் ஜஸ்ட் ஒரு 24 hours தான் இருக்கு. அதற்குள்ள இஸ்ரேல் தன்னுடைய சேட்டையை செய்ய தொடங்கியிருக்காங்க. அப்போது எகிப்தினுடைய அந்த ரஃபா கேட்டை திறக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு விருப்பம் இல்லையா அப்படிங்கிற கொஸ்டினும் இந்த இடத்துல எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அதே நேரத்தில் மக்கள் இங்கே இருந்துட்டா என்ன பண்ணுறது, ஒரு அட்டாக் நடக்குது, இதை ஓப்பன் பண்ணி விட்டணும், கேட்டை ஓப்பன் பண்ணோன்னா அவங்க ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு கூட இஸ்ரேல் நினச்சி இந்த வேலையை செஞ்சுருக்கலாம். ஏன்னா இங்கே போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற பேரில் அமைதிக்கான வாரியம் ஒன்று, பெரிய கட்டடம் ஒன்று கட்டி ஐநாவுக்கு ஆப்போசிட்டாக ஒரு அமைதி வாரியம் ஒன்று அந்த இடத்துல ஓப்பன் பண்ண போகிறாரு ட்ரம்ப். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த அட்டாக் அப்படிங்கிறது இவ்வளவு காரணங்களை மையப்படுத்தி தான் அதை செஞ்சுருக்கலாம். தவிர லெபனான்லையும் அட்டாக் வந்து இஸ்ரேலில் நடத்திக்கிட்டு இருக்கு. காசாவில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் அப்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப அதிபயங்கரமாக தன்னுடைய செல்ஃபோனில் அந்த காட்சிகளை அப்படியே பதிவு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப உருக்கமாக இருக்குது. தனக்கு வேண்டப்பட்டவங்களை தேடி போயும் அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் ஏற்பட்ட சேதத்தை பற்றியும் அப்படியே லைவாக வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய காட்சிகள் கிடச்சிது. அல் ஜசீரா மாதிரியான செய்தி சேனல்களும் இதே ஃபுட்டேஜை வெளியிட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையம் பாருங்க, போலீஸ் வேன் இருக்குல்ல, அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது இது ரிலேட்டடாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்னென்னா, காசா நகருக்கு மேற்கில் அதாவது வெஸ்ட் சைடில் ஷேக் ரத்வான் அப்படிங்கிற காவல் நிலையம் ஒன்று இருக்குது. அந்த காவல் நிலையத்தின் மீது இஸ்ரேல் வந்து போர் விமானங்கள் டைரக்டாக ஏர் ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க. அப்போது குண்டுவீச்சு தாக்குதல் நடத்துறதுல ஏகப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் காயமடைகிறாங்க, இறந்து போகிறாங்க. இஸ்ரேலிய படைகள் காசா நகரில் இருக்கக்கூடிய ஷுவாத் அப்படிங்கிற பள்ளிக்கு பக்கத்தில் பின்னாடி கூட சொல்கிறாங்க அல் நசிர் அப்படிங்கிற சுற்றுப்புறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு வீட்டை இலக்காக வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க. கேட்டால் அந்த இடத்துல ஹமாஸ் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு போய் சொல்லிட்டு இருப்பாங்க இஸ்ரேல். இந்த தாக்குதலில் குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாகவும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கதறி அழக்கூடிய காட்சி. ஒரு குழந்தையெல்லாம் வந்து காயத்தோடு இருக்குது, அம்மாவும் காயப்பட்டிருக்காங்க. 2 காயத்துலையும் ரத்தம் வடியக்கூடிய காட்சிகளையும் நான் பார்த்தேன். 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் முகத்தை வந்து தேய்ச்சிக்கிட்டு அழக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. அதெல்லாம் ப்ளே பண்ண முடியாது, ரைட்டா? ரொம்ப கொடூரமான நிகழ்வுகளை தொடர்ச்சியாக ட்ரம்ப்பும் நெதன்யாகவும் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கக்கூடியதுக்கு யார் முடிவு கட்ட போகிறான்னு தெரியல. சரி, ஆக்சியோஸினுடைய ரிப்போர்ட் இங்கே சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இளவரசர் காலித் பின் சல்மான் அவர் வெள்ளிக்கிழமை வாஷிங்டனில் மத்திய கிழக்கு ஆராய்ச்சி மையங்களுடைய நிபுணர்கள் மற்றும் பல யூத அமைப்புகளுடைய பிரதிநிதிகளோடு சேர்ந்து 1 மணி நேர ரகசிய கூட்டம் ஒன்று நடத்தியிருக்கார். இந்த கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, ஈரான் மேலே அமெரிக்கா அட்டாக் நடத்தாமல் விட்டாங்கன்னா, ஒரு அட்டாக்காவது நடத்தாகணும். அப்படி நடத்தலை அப்படின்னா ஈரான் கிட்ட அமெரிக்கா தோத்ததா அர்த்தம் அப்படின்னு தான் உலக மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஸோ அயத்துல்லா கமினி அவர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது மேலும் ஸ்திரத்தன்மை பெற்றுவிடும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் பதிவு செஞ்சு முடிச்சிருக்கார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட். நானும் இதை பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கமினி அவர்களை அட்டாக் பண்ணாலும் சரி, கமினி அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை அட்டாக் பண்ணதாலும் சரி, ஈரானில் இருக்கக்கூடிய பல்வேறு தளங்கள் மீது அட்டாக் பண்ணாலும் சரி, அது ட்ரம்ப்புக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுமா அப்படிங்கிறத விட ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஆனால் ட்ரம்ப் அட்டாக்கே பண்ணலைன்னா அது அவருக்கான பெரிய அவமானமாக பார்க்கப்படுங்கிறத சொல்லியிருந்தேன். இதையே தான் இவரும் சொல்லியிருக்காரு. சரி, ஒரு ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்கிறார் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்கி கிட்ட,
நீங்கள் ரஷ்யா மற்றும் சீனாவிடமிருந்து இராணுவ ஆதரவை பெற்றீர்களா அல்லது பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிறது கேள்வி. உடனே ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொல்றாரு, இந்த கேள்விக்கு நான் பதிலளிப்பேன் அப்படின்னு நீங்க உண்மையிலேயே எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கூட சீனாவினுடைய ஒரு விமானம் ஒன்று பார்த்தேன், அது முடிஞ்சா அவங்களுக்கு நான் காட்சிப்படுத்துறேன். அதாவது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப சிம்பிளானது தான். இதெல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல முடியாது. பட் சீனா கிட்ட இருந்து சரக்கு விமானங்கள் வந்தது உண்மை, ரஷ்யா கிட்ட இருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்தது உண்மை. இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எது எப்படியோ அமெரிக்கா பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை இஸ்ரேலுடைய ஆயுத கிடங்குக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். அதாவது இந்த பிரம்மாண்ட ஒப்பந்தத்தில் ஹெலிகாப்டர்கள், வாகனங்கள், கவச வாகன என்ஜின்கள் இது எல்லாமே அடங்கும். $6.6 பில்லியன் அதிகமாக இந்த உதவி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளக்கூடிய இஸ்ரேலுடைய திறனை மேம்படுத்துவது தான் பென்டகனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல UAE அப்படிங்கிற கண்ட்ரி, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அந்த கண்ட்ரி இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னுடைய வான்வெளியை ஈரானுக்கு ஆதரவாகவோ அமெரிக்காவுக்கு ஆதரவாகவோ திறந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சவுதி அரேபியா அதனுடைய நிலையை மாற்றி கொண்டிருக்கிறதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சீனா, ரஷ்யா, ஈரான் 3 பேரும் சேர்ந்து கடற்படை ஒத்திகையெல்லாம் நடத்த போறாங்க. ஆமாம், ஆனால் அதுக்கு எதிராக இப்போ அமெரிக்கா சில சமிக்கைகளை செய்ய தொடங்கியிருக்கு. அது நம்ம காலையில் பார்த்தோம். இப்படிப்பட்ட நிலையில் ஈரான் சைட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒப்பந்தம் செஞ்சுக்கிறேன், நீ இஸ்ரேலுக்கு உதவி செய்கிற, காசாவை அடிக்க வச்சு எங்களை காயப்படுத்தணும்னு நினைக்கிற, லெபனானில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் மேலேயே அட்டாக் பண்ணுற, இதெல்லாம் ஒரு பக்கம். சரி, என் கூட டைரெக்டாக போருக்கும் இப்போ வரமாட்டுற, அதனால் ஒன்று பண்ணலாம். துருக்கி மூலியமாக ஒரு தூது ஒன்று அனுப்பிச்சிருக்காரு அப்பாஸ் அராக்சி. பொருளாதார தடை ஈரான் மேலேருந்து விலக்கிக்க சொல்லு, நாங்கள் எந்த நாட்டின் மீது வேணாலும் நாங்கள் டைரெக்டாக ஆயில் சப்ளை செஞ்சுக்கிறோம், அதுக்கான அனுமதியை மட்டும் எனக்கு கொடு, ரியாலுடைய மதிப்பை நாங்கள் டாலருக்கு நிகராக கொண்டு வந்துடுவோம், அதுக்கான வாய்ப்பை மட்டும் எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. மீது எல்லாமே நீ சொல்கிறதெல்லாம் செஞ்சிடறேன், அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து நாங்கள் டைரெக்டாக வெளியில் வந்துடுறோம், அணு ஆயுதங்கள் தயாரிக்க மாட்டோம், 400 kg யுரேனியம் ரிலேட்டடான பேச்சுவார்த்தைகளும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, அதை கூட சரண்டர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஈரானுக்கு இருக்கக்கூடிய தற்போதைய பெரிய பிரச்சனை என்னன்னா தண்ணி பஞ்சாயத்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொருளாதார சமச்சீரற்ற நிலை. இந்த ரெண்டுலேருந்து அவங்க வெளியில் வரணும்னா அதுக்கு பொருளாதார தடையை நீக்கணும். அதுக்கு இதை விட பெரிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்காது. ஸோ இதை பயன்படுத்திக்கிறதுக்கு நினைக்கிறாரு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி. ஸோ அதுதான் இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மற்றபடி நீர்மூழ்கி கப்பல் அங்கே இருக்கிறது, தொடர்ச்சியாக 3 பேர் கடற்படை பயிற்சி செய்கிறது, அப்படிப்பட்ட நேரத்தில் அமெரிக்காவால் அட்டாக் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான சுச்சுவேஷன். இது எல்லாத்தையும் தாண்டி சவுதி அரேபியா இப்போது அமெரிக்கா பக்கம் சாஞ்சிட்டாங்கங்கிறதையும் இந்த இடத்துல தகவலாக சொல்லிக்கிறேன். எது எப்படியோ நான் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே காடை வந்துடுச்சு. எப்படின்னா சரியாக $9 பில்லியன் அளவிற்கான ஒரு உதவி இப்போது அப்ரூவல் ஆயிருக்கு. பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் யாருக்கு கொடுக்க போகிறாங்க? அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு கொடுக்க போகிறாங்க. கொடுக்குற மாதிரி கொடுத்து அதையும் யார் யூஸ் பண்ண போகிறா? அமெரிக்கா தான் யூஸ் பண்ண போகிறாங்க. சவுதி யார் கூடயாவது போருக்கு போக போகிறாங்களா? மிஞ்சி போனால் ஏமனில் இருக்கக்கூடிய அந்த படைகள் மீது அட்டாக் நடத்துவாங்க. அதுவும் ஒரு சாம்பிளில் தான் அடிப்பாங்களே தவிர டைரக்ட் வார் அப்படிங்கிறதுலாம் சவுதி நடத்தக்கூடிய அளவுக்கு தைரியம் கிடையாது. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். இப்போ சவுதி கிட்ட போய் கேட்டா, இதனால் வரைக்கும் ஈரானுக்கு சப்போர்ட்டுன்னு சொன்னாங்க. இப்போ இவ்வளவு பெரிய உதவித்தொகையும் பேட்ரியாட் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க அமெரிக்கா. அப்போ இப்போ போய் கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வான்வெளி தானே, பயன்படுத்திட்டு போங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் மற்றும் வளைகுடா நாடுகளுடைய நிலை. அவங்க சம்பாதிக்க மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர ஈரானுக்கான உதவியோ இங்கே இஸ்லாமிக் ரெவல்யூஷனை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த கொள்கை அடிப்படையிலான விஷயங்களோ அவங்க கிட்ட கிடையாது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர்.
தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.